மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் வட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் மேலவலசை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இங்கே வந்து நான் விஜய் சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து நீ வந்து ரொம்ப லக்கியான பொண்ணு, அவர் சார்லாம் மீட் பண்ணுற, எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறதுல எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நான் வந்து பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னா எங்கள் மிஸ் இன்க்ளூடட் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இந்த அங்கே என்னென்ன கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் வரப்போ கொண்டு வாங்க, உங்களை நான் வந்து ஸ்கூல் முன்னாடி என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. நான் வாங்கின டோட்டல் வந்து 494 அவுட் ஆஃப் 500. தமிழில் 95, இங்கிலீஷில் 99, மேக்ஸ், சயின்ஸ், சோசியலில் வந்து சென்டம். அப்புறம் வந்து சொன்ன மாதிரி தான் நான் சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன் இங்கே சென்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கேன். நான் விஜய் சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்தோன்னே இது வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். பட் வருதா என்னன்னு ரொம்ப நாளாக வந்து டவுட்லேயே இருந்துச்சு. வந்துச்சுன்னா நம்ம லக், வரலைன்னா அவ்வளோதான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்துருச்சு. வந்தோடனே அது வந்து நான் ரியலைஸ் பண்ண முடியல, கிடச்சிருச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்கிற வரைக்கும் இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு கூட தெரில, போய்கிட்டு இருக்கு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் வாங்கும் போது எனக்கு வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் மத்தியில் நிறைய கேமராஸ், நிறைய இன்டர்வியூஸ். நடுவில் நான் வந்து அப்பா ஃபாரினில் இருக்காங்க, மாமாவோட வந்து வாங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன். நான் வந்து 12th 562 மார்க் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு, அதுவும் கிராமப்புறத்துலேருந்து படித்த பொண்ணு. எனக்கு வந்து விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்ல முடியல, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு. விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து எங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டதுனால, அவங்களே வந்து சொன்னதுனால அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக பண்ணி இது வரைக்குமே அவங்க எங்களுக்காக சாப்பாடு கொடுத்து எல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்து பிஸ்கெட்டு, தண்ணி எதுவுமே எங்களுக்கு குறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே கொடுத்து நல்லா எங்களை பார்த்துக்கிட்டு. அதுவும் விஜய் அண்ணா வந்துட்டு நான் இது வரைக்கும் எந்த ஸ்டார்ஸையுமே நேர்ல பார்த்ததே இல்லை, எந்த ஹீரோஸையுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. முதல்ல ஒரு ஹீரோ பார்க்க போறோம், அதுவும் பேன் இந்தியா ஸ்டாரா விஜய் அண்ணாவே பார்க்க போறோம் அப்படிங்கும்போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு எங்க ஊர் வெனந்தூர் ரசிகர் மன்றத்துல இருக்கவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அதுவும் இப்ப அண்ணா கையில வந்து அவார்டு அவரு சால்வையை போத்தும் போது எனக்கு இது நிஜமா கனவா அப்படின்றதே தெரியல. கிள்ளி பார்த்துதான் இது நிஜம் அப்படிங்கறதே எனக்கு புரியுற அளவுக்கு ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் வந்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து நீங்க மென்மேலையும் வளரணும் அப்படின்னு வாழ்த்துற மனசு வந்துட்டு சில பேத்துக்கு தான் இருக்கும் இங்க. அது விஜய் அண்ணாவுக்கு இருக்கு. அவரோட இந்த தொண்டுகள் வந்து மென்மேலும் வளரணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.